வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் மன்னை கலையருவி. இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த 1 வீக்காகவே விளாத்திக்குளம் அப்படிங்கிற பேரை கேட்டால் நம்ம எல்லாருக்குமே வேத்து போகுது. இது புதுசு கிடையாது. அந்த பொண்ணுக்கு நேர்ந்த கொடுமைக்கான அந்த ஆள் யாருன்னு தெரியாமல் இவ்வளோ நாள் மண்டையை பிச்சுட்டு இருந்த காவல்துறைக்கும், அன்னைக்கே நம்ம அந்த பதிவில் போட்டிருந்தோம். இவ்வளோ நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த கொலையாளி எவ்வளோ கிளவராக ஒரு வேலை பார்த்துருக்கான். அவனை பற்றின ஒரு சில விஷயங்கள் நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஒன்று. இன்னொன்று, திரும்பவும் நம்ம முதல்லயே இந்த கண்டனத்தை வைக்கிறோம். இவ்வளோ கொடூரனை எப்படி ஜாமீனில் வெளிவிட்டாங்க? அப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லையா? இல்லை அரசு சரியில்லையா? அரசாங்கம் சரியில்லையா? கடுமையான தண்டனைகள் இல்லையா? அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு, இப்போ நம்ம கன்டென்ட்டுக்கு போகலாம். அந்த மாணவி பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும். படிப்பில் படு சொட்டியாங்க. 10th கோல்டு மெடலிஸ்ட்டாக. இப்போது 12க்கும் அதே கனவை நோக்கி ஓடுன ஒரு என்ஜினியரா, இல்லை டாக்டரா, இல்லை வருங்கால ஐஏஎஸ் அதிகாரியா, யாரை நம்ம இழந்தோன்னு தெரியல. ஆனால் இழந்துட்டோம். நல்ல ஒரு படிக்கிற மாணவியை நம்ம இழந்துட்டோம். அந்த குடும்பத்துக்கு நம்மளோட ஆழ்ந்த வருத்தங்களையும் இரங்கல்களையும் தெரிவிச்சுட்டு, இப்போ அந்த அந்த ஒரு நாய் இருக்குல்ல, மனித மிருகம், அந்த நாயை பற்றி போகையில் எனக்கு எது எப்படி இருந்தாலுங்க, அவன் பேரை கேட்டதும் வருது பாருங்க. இந்த இந்த சம்பவத்து மேலே இல்லாத கோபம் அவன் பேரை கேட்டதும் எனக்கு வந்துச்சு பாருங்க. தர்ம முனீஸ்வரன், மாவீரன் என்கிற தர்ம முனீஸ்வரன். எத்தனையோ மிக சிறந்த ஆளுமைகளையும் மாவீரன், அலெக்சாண்டர் மாவீரன், சிவாஜி, வீர சிவாஜி, இந்த மாதிரி நம்ம சொல்லி சொல்லி புகழ்பெற்ற அந்த மாவீரன்கிற அடைமொழியை வச்சுக்கிட்டு சுத்துற இந்த தருதலை நாய் தர்ம முனீஸ்வரன். தர்மம் சொன்ன சொல்லுக்காக நின்ன தருமனையும் எல்லையை காக்கிற முனீஸ்வரனையும் சேர்த்து தர்ம முனீஸ்வரன் வச்சுட்டு அவன் பண்ணிருக்க அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நம்ம முன்னாடியே நம்ம கண்டனத்தை பதிவு செய்ய காரணம், இவன் மேலே இதே போல் ஏற்கனவே 2 பாலியல் வன்கொடுமை செய்த கொலை வழக்குகள் இருக்குது. 24க்கும் மேற்பட்ட குற்றங்கள் இருக்குது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 30 கேசஸ் அவன் மேலே இருக்கும்போது எப்படி இவனை சுதந்திரமாக வெளியில் விடுறாங்கன்னு எனக்கு தெரியல. கம் டு த பாயிண்ட், இவன் எப்படி இந்த கொலைகளெல்லாம் செய்கிறான் அப்படின்னா, இவன் இந்த கொலைகளை செஞ்சுட்டு ரொம்ப கிளவராக பாருங்கள், எவ்வளோ கிளவராக சின்ன சின்ன திருட்டு வழக்குகள் இந்த மாதிரி செஞ்சு போய் ஜெயிலுக்குள்ளே உட்காந்துக்கிறான். அப்படி தான் இந்த நாய் இந்த குழந்தைய, இந்த +2 மாணவியை சீரழிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு 65 வயது பெண்மணியையும் இந்த மாதிரி அவன் செஞ்சுருக்கான். அந்த ஒரு முதியவர், அவங்க வந்து ஒரு மூதாட்டின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அவங்களையும் இதே பாணியில் செஞ்சு, இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னுருக்கான். அந்த வழக்கு அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஏற்கனவே ஒரு குற்றத்தை செஞ்சு அதில் பிடிச்சி ஜெயிலில் உள்ளே போடும்போது, இதை செஞ்சது எங்கே வெளியில் வந்துருங்கிறதுக்காக அவன் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வரல. இவனோட ட்ரிக்கே இதுதான். இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் செஞ்சுட்டு சின்ன விஷயங்களுக்கு போய் உள்ளே உட்காந்துக்கிறான். அப்போ வெளியில் வரல அப்படிங்கையில் தான் 2 வருடங்கள் அந்த அந்த மூதாட்டியை கொலை செஞ்ச வழக்கில் இவனை கைது செய்ய முடியலை. இப்போ தான் அதை கைது செஞ்சு அவன் அதுக்கான விசாரணைக்கு வந்து போயிட்டுருக்கும்போது தான் இந்த வழக்கு நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, இவன் ராமநாதபுரம் சாயல்குடியை சேர்ந்தவன். எவ்வளோ அழகான ஊர் தெரியுமாங்க. சாயல்குடின்னு சொன்னாலே எனக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெருமகனார் அவர் ஆற்றிய உரை தான் வரும். அவரோட முதல் உரையான தனது கன்னி உரையை வந்து சாயல்குடியில் தான் நிகழ்த்தினார்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் படிப்போம். அந்த ஊர்லேருந்து வந்த ஒரு நாய் இங்கே தூத்துக்குடியில் ஏற்கனவே இதே மாதிரி செஞ்சு தான் பிரச்சனையாகி இப்போ அதுக்கான கையெழுத்து போட தான் வந்துட்டு இருந்திருக்கு. அதுவும் எப்படி கையெழுத்து போட வந்திருக்கு, ஒரு திருட்டு பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கு. திருட்டு பைக்கில் கையெழுத்து போட வந்திருக்கு பாருங்கள் இந்த நாய். அப்படி வந்தவன் ஒரு 3 நாளாகவே வந்து அந்த ஏரியாவில், ஆனால் அரசாங்கத்தை குறை சொன்னாலும் அறியாமையினால் இருக்க மக்களை நம்ம என்னங்க சொல்கிறது. இந்த காலத்துலேயும் கழிவறை வசதிகள் இல்லைங்க. எங்கெங்கே போய் இந்த கொடுமையெல்லாம் சொல்ல முடியும். அந்த ஊர் பெண்கள் எல்லாம் ஒரு 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 காட்டில் தான் ஒதுங்குறாங்க, இயற்கை உபாதையை கழிக்கணும்னா. அப்படி தான் இவன் 3 நாளாக நோட்டம் விட்டுருக்கான் பெண்கள் ஒதுங்குற இடத்த. அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது டெய்லி இந்த பொண்ணு அன்னைக்கு தனியாக வந்திருக்கு. ஆனால் அவள் எவ்வளோ கெட்டிக்காரி பாருங்க. செத்தப்போ கூட க்ளூவோட செத்துருக்கா.
அவனை எதிர்த்து போராடும்போது அவளோட நகை இடுக்குகள்ல அந்த நாயோட சதை துணுக்குகள் மாட்டியிருக்கு. அத வச்சு தான் இன்னைக்கு அறிவியல் பூர்வமான அ காவல்துறை சார்புலேருந்தே சொல்லியிருப்பாங்க. இது முற்றிலும் அறிவியல் ரீதியில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஏன்னா, அந்த இடத்துல கிரைம் நடந்தத பார்த்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் இல்ல. பட் அறிவியல் ரீதியா கண்டுபிடிச்சிருக்கோம். இதனால தான் பெரிய காற்றாலையில அதிநவீன தொழில்நுட்பத்தோட பொருத்தப்பட்ட அந்த கேமரா தான் நமக்கு மிகப்பெரிய துப்பு துலங்க காரணமாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, அந்த திருட்டு பைக் எடுத்துக்கிட்டு தான் இந்த நாயி அந்த ஊருக்கு பின்னாடி இருக்க ஒரு தேடி பாதையில போயிருக்கு. ஒரு பாதையில போயிருக்கு வழித்தடத்துல. அந்த பைக் நம்பர வச்சு அவங்க சேஸ் பண்ணும்போது தான் அது திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லி வழக்கு பதிவாயிருக்கு. அத யார் எடுத்துட்டு வந்ததுன்னா, இவன் தான் எடுத்துட்டு வந்திருக்கான். எடுத்துட்டு வந்து கையெழுத்து போட வந்த இடத்துல தான் இந்த மாரி திரும்பவும் ஒரு கொடூரத்த நிகழ்த்தியிருக்கான். இந்த மாதிரி ஏற்கனவே இவன் மேல 2 பாலியல் வன்கொடுமை செய்த கொலை வழக்குகள் இருக்கும்போது, எப்படி இவன நடமாட விட்டாங்க? இவனுக்கு எப்படி ஜாமீன் குடுத்தாங்க? எனக்கு புரியல. அப்ப செத்தவங்கலாம் மனுஷங்க இல்ல. இவன் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போனா என்ன? உச்சநீதிமன்றத்துக்கு போனா என்ன? அங்கேயே முதல் வழக்குலயே இவன தூக்குல போட்டிருந்தா, இல்லன்னா அவனோட ஆணுறுப்ப அறுத்து எரிஞ்சிருந்தா, இந்த நாயி திரும்ப இந்த வேலைய பண்ணியிருக்காது. ஒண்ணு தப்பு செஞ்சவன் தப்பு செஞ்சுட்டான். இதனால பாதிக்கப்பட்டவங்க உண்மையாவே பாதிக்கப்பட்டாங்க. பெண்கள் எஸ்பெஷலி பாலியல் கொடுமைகள்னு தெரிஞ்சா, அவன தூக்குல போடுங்க. இல்லையா அவனோட ஆணுறுப்ப அறுத்து எரிஞ்சிருங்க. அதுதான் அவனுக்கு குடுக்குற மிகச்சரியான தண்டனையா இருக்கும். யாருக்கெல்லாம் இது சரின்னு படுதோ சொல்லிட்டு போங்க. எனக்கு இன்னுமே ஆத்திரம் அடங்கலங்க. அவன் இவ்ளோ தைரியமா ஆ என்ன சொல்றது சொல்லுங்க? எப்படி இந்த உலகத்துல நம்ம இனிமே என்ன தப்பு செஞ்சாலும் தப்பிச்சிரலாங்கிற மனப்பான்மை தானே வளர்ந்துட்டுருக்கு நம்மளோட ஆ மாநிலத்தில. அப்ப என்ன பண்ணாலும் தப்பிச்சிரலாம், போய் கையெழுத்து போட்டுக்கலாம், ஜாமீன் வாங்கிக்கலாம், திரும்ப திரும்ப பண்ணலாம். இதுக்கு ஒரு முடிவே இல்லையாங்க? நான் உங்கள் மன்னை கலையுருவி.